எம்டிவியூ சொந்தங்களுக்கு வணக்கம். செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தை திசை திருப்பும் நோக்கில் பல்வேறு அரசியல் சூழ்ச்சிகள் இடம்பெற்று வருகின்றது. அந்த செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக அதற்கு எதிர்மாறான பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அண்மையில் அருண் சித்தார்த்தன் அதாவது துணுக்காயில் உள்ள ஒரு அரிசியாலை ஒன்றில் 4000 பொதுமக்களை, அப்பாவி பொதுமக்களை விடுதலை புலிகள் கொன்று புதைத்ததாக கூறி அதனை தோண்டப்போவதாக அங்கு சென்றிருந்த வேளையில் அந்த ஊர் மக்களால், துணுக்காயில் உள்ள ஊர் மக்களால் அவர் சுற்றி வளைக்கப்பட்டு நைய புடைக்கப்பட்டு அவர் திருப்பி அனுப்பப்பட்டிருந்தார். அது ஒரு புறம் இருக்க, செம்மணியில் தோண்டப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கின்ற மனித எச்சங்கள் இராணுவத்தினுடைய எச்சங்கள் என்று அக்மிமென தயாரத்ன தேரர் கூறியிருக்கின்ற கருத்து இந்த செம்மணி விவகாரத்தை திசை திருப்புவதற்கான ஒரு பார்வையாக பார்க்கப்படுகின்றது. இது தொடர்பான ஒரு மெலதிய விளக்கமான காணொளியாகத்தான் இது இருக்கப் போகின்றது. செம்மணி மனித புதைகுழியில் இராணுவத்தினரின் சடலங்களே காணப்படுவதாக அக்மிமென தயாரத்ன தேரர் கூறியிருக்கின்ற கருத்து தற்சமயம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. யாழ் செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தை மீளத் தோண்டுவதன் மூலம் இவர்கள் எதிர்பார்ப்பது என்னதான் என அவர் கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். அவர் இது தொடர்பாக இந்த செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவிக்கின்ற போது சொல்லியிருக்கின்றார். தமிழீழ விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட இராணுவத்தினரின் சடலங்கள் கூட அங்கு இருக்கக்கூடும் என அக்மிமென தயாரத்ன தேரர் தெரிவித்திருக்கின்றார். செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் தான் கருத்துரைக்கும் போது, யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் தற்போது மீண்டும் பேசப்படுகின்றது. இந்த விவகாரம் மீளத் தோண்டுவதன் நோக்கம்தான் என்ன? இந்த நாட்டில் போர் நிலவியது உண்மை, பயங்கரவாதம் இருந்தது உண்மை. இதனால் மக்கள் பலர் கொல்லப்பட்டனர், படையினர்கள் கொல்லப்பட்டார்கள், அழிவுகள் ஏற்பட்ட என கூறியிருக்கின்ற அக்மிமென தேரர், கடைசியில் படையினர்தான் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை ஏற்படுத்தினார்கள். செம்மணி மனித புதைகுழியில் இருப்பவை யாருடைய சடலங்கள்? பூநகரி மற்றும் ஆனையிரவு மோதலின் போது, அதாவது பூநகரி ஆனையிரவில் இடம்பெற்ற இராணுவத்தினருக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான மோதலின் போது பல்லாயிரக்கணக்கான படையினர் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டனர் என குறிப்பிட்டிருக்கின்ற அக்மிமென தேரர், சில உடல்களே, அதாவது இராணுவத்தினருடைய சில உடல்களே தங்களுக்கு கிடைக்கப்பெற்றன எனவும், செம்மணியில் மீட்கப்படும் மனித எலும்புக்கூடுகள் இராணுவத்தினருடையவை என எம்மால் கூற முடியும் எனவும் கூறியிருக்கின்றார். செம்மணி மனித புதைகுழியை எதற்காக மீண்டும் தோண்டிக் கொண்டிருக்கின்றார்கள்? இந்த விடயத்தை தோண்ட தோண்ட அதை யாசகனின் காயங்கள் போல் மாறிவிடும் எனவும், அரசும் தமிழ் அரசியல்வாதிகளும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என அக்மிமென தேரர் குறிப்பிட்டிருக்கின்றார். இவர் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பது செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தை திசை திருப்புவதற்கான ஒரு சூழ்ச்சியாகவே பார்க்கப்படுகின்றது. அண்மையில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கை வந்திருந்த நிலையில் அவருக்கு அழுத்தத்தை கொடுக்கும் முகமாக செம்மணியில் பாரிய போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணம் வருகை தந்திருந்த, அதாவது இலங்கைக்கு வந்திருந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் யாழ்ப்பாணத்திற்கும் விஜயத்தினை மேற்கொண்டிருந்தார். அப்போது யாழ்ப்பாணம் வந்திருந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் செம்மணி மனித புதைகுழி தோண்டப்படுகின்ற இடத்தை நேரடியாக பார்வையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்களையும் சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடியதுடன் செம்மணியில் உயிர் நீத்த உறவுகளுக்கு மலர் தூவி அஞ்சலியும் செலுத்திட்டு சென்றிருந்தார். ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நேரடியாக மனித புதைகுழியை பார்வையிட்டது இந்த இலங்கை அரசுக்கு பெரும் ஒரு அழுத்தமாகத்தான் அமைந்திருந்தது. இந்நிலையில்தான் அக்மிமென தயாரத்ன தேரரின் இந்த கருத்து செம்மணி விவகாரத்தை திசை திருப்புகின்ற ஒரு செயல்பாடாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் உண்மையிலேயே செம்மணியில் தோண்டப்பட்டு எடுக்கப்படும் எலும்புக்கூடுகள் இராணுவத்தினரின் எலும்புக்கூடாக இருந்திருந்தால் அண்மையில் அங்கு 1 வயது குழந்தையின் எலும்பு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது எவ்வாறு அது இராணுவத்தினரின் எலும்புக்கூடாகத்தான் இருந்தால், எலும்புக்கூடாக அவர் குறிப்பிடுவது போல்
அது இராணுவத்தினரின் எலும்புக்கூடாக இருந்திருந்தால் ஒரு வயது குழந்தை எவ்வாறு இராணுவத்தில் இருந்திருக்க முடியும் என்பது இங்கு பலரின் கேள்வியாக இருக்கின்றது. இது ஒரு முற்றுமுழுதாக செம்மணி விவகாரத்தை திசை திருப்புவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற திட்டமிட்ட சதியாகவே நோக்கப்படுகின்றது. அண்மையில் அருண் சித்தார்த்தன் கூட துணுக்காயில் சென்றிருந்து அங்கு ஒரு அரிசி ஆலையில் விடுதலை புலிகளினால் 4000 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டதாக ஒரு புது புரளியை கிளப்பியிருந்தார். அப்போது அங்கு சேர்ந்த பொதுமக்கள் அவரை சுற்றி வளைத்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கி திருப்பி அனுப்பியிருந்தார்கள். அது தொடர்பான காணொளிகளை அண்மையில் பலரும் பார்த்திருப்பீர்கள். இந்நிலையில்தான் இந்த அருண் சித்தார்த்தன் கூட அரசியல் தலைவர்களால் விலைக்கு வாங்கப்பட்டு இந்த செம்மணி விவகாரத்தை திசை திருப்புவதற்கான ஒரு செயல்பாட்டை அவர் மேற்கொண்டிருந்தார் என பலரும் விமர்சனங்களை தெரிவித்திருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து அருண் சித்தார்த்தனுக்கு எதிராக பல எதிர்ப்புகள் கிளம்பியிருந்தன. இவருடைய இந்த செயல்பாடு செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தை திசை திருப்பி செம்மணி அகழ்வு பணியினை இடைநிறுத்துவதற்கான ஒரு அரசியல் சூழ்ச்சி என பலரும் கருத்து தெரிவித்திருந்தனர். ஒருபுறம் செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தை திசை திருப்புவதற்கு பல அரசியல் சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி வேண்டி பல போராட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. நேற்றைய தினம் ஐக்கிய ராச்சியத்திலும் செம்மணி மனித புதைகுழியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரியும் சர்வதேச கண்காணிப்புடனான மனித புதைகுழி அகழ்வை வலியுறுத்தியும் தமிழீழ சுயநிர்ணய அமைப்பினரால் இலங்கை உயர்ஸ்தானிகர் காரியாலயத்திற்கு முன்னால் வெகுஜன போராட்டம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. 1995 ஆண்டிலிருந்து 2025 ஆண்டு வரையில் செம்மணி பகுதியில் மனித புதைகுழிகள் அகலப்பட்டுள்ள போதிலும் அது குறித்த மர்மம் இருள் சூழ்ந்ததாகவே காணப்படுகின்றது. இன அழிப்புக்கு ஆதாரமான இந்த குற்ற செயல்களுக்கான காரணமோ அதற்கு அதிகாரம் வழங்கிய தரப்புகள் யார் என்பதோ மீளவும் இது போன்ற மனித புதைகுழிகள் உருவாக்கப்படாது என்பதற்கான பொறுப்பு கூறலோ இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை. எனவே இருள் சூழ்ந்திருக்கும் செம்மணி மனித புதைகுழி வடிவத்திற்கு ஒளிவாச்சல் படல் வேண்டும் என வலியுறுத்தி ஐக்கிய ராச்சியத்தில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் காரியாலயத்திற்கு முன்பாக புலம்பெயர் ஈழத்தமிழர்களால் தமிழீழ சுயநிர்ணய அமைப்பின் ஏற்பாட்டில் வெகுஜன போராட்டமும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இவ்வாறு செம்மணி மனித புதைகுழிக்கு எதிராக அந்த மனித புதைகுழி விவகாரத்துக்கு ஒரு நீதி வேண்டி பல போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற போதிலும் தென்னிலங்கையில் இந்த செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தை திசை திருப்புவதற்கான பல முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது.